அவர் அறிவிப்புல அதிமுக ஆட்சியோட இது குறைவா தான் இருக்கு. யாரு சிஎம் அன்னைக்கு படிச்சதுல அவரு புள்ளி உரத்தை யாரோ தவறா கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். புள்ளி உரத்தை தவறா கொடுத்துட்டாங்க. ஏங்க இவ்வளவு குளம் நடக்குது உங்களுக்கே தெரியும். பத்திரிகை ஊடக நண்பர்களா நான் அதை வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். 3 மாசத்துல இவ்வளவு கொலை அப்படின்னு நீங்களே போடுறீங்க பத்திரிகையில. தினமலை பத்திரிகை, தினத்தந்தி பத்திரிகை எல்லாம் வருது. 3 மாதத்தில் இவ்வளவு கொலை நடந்ததுன்னு. இப்ப எப்படி தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் என்னன்னு பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்க பேசுறேன். அப்படின்னா பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா? நாங்க அரசின் மீது வேண்டும் என்று குற்றம் சுமத்தவில்லை. நடைபெறுகின்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டுறோம். இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். குற்றம் சொல்வது கிடையாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க, ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கிறான், வண்டியில் இடிக்கிறான், 4 பேர் உள்ள வந்து வெட்டுறான். உங்க தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தேன், எவ்வளவு கொடுமை. அப்புறம் திருநெல்வேலியில ஜாகிர் ஹுசைன் அவரு தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போறாரு வீட்டுக்கு, வழிமறிச்சு வெட்டி கொல்றாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி, அதுக்கு 3 மாசத்துக்கு முந்தைய தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. அங்க இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட கொடுத்திருக்காரு, அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கொடுத்திருக்காரு. எந்த விசாரணையும் இல்லை. அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்றாங்களே ஒழிய அதுக்கு தீர்வு காணல. அவர் யார் சுட்டி காட்டுற அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முந்தி, கொலை நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார், என்னை எப்படியாவது கொல்றது உறுதியாகிவிட்டது, இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார். அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த கொலை தடுத்திருக்கலாம். ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிரும் சொல்றான். அதை கேட்க துப்பில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அவருடைய மகனுக்கும் அந்த மாதிரி வேவு பார்க்கறதா ஒரு வீடியோ இருக்கும். உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது, நீங்க ஊடு போய் சேர்ந்தா தான் பாதுகாப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவா ரைட், நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா அரசு எடுத்திருக்கு, அதே மாதிரி பீகார் அந்த மாதிரி அரசு எடுத்திருக்கு. ஆனா இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு அவங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் காரணம்? தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏங்க உரிமை இருக்காடி தான் நான் போட்டேன். நான் திமுக ஆட்சியில் போட்டோம்ல, நடந்ததில்ல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை இந்த டேட் 6 மாசம் நான் கொடுத்துருந்தோம். அதுக்கு பிறகு ரினியூல் பண்ணணும், ரினியூல் பண்ண விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இஷ்டம் இல்லை. அதனால ஏதோ காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு போறாரு. இதுதான் உண்மை. ஏங்க அதான் திருப்பி சொல்றேன். அண்ணா திமுக ஆட்சியில் போடும்போது சட்டம் ரைட் செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது? செல்லுமா செல்லாதா? சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டேங்க, கேள்வி கேட்டீங்களா? செல்லுமில்ல. அண்ணா திமுக ஆட்சியில் சட்டம் செல்லும்னா திமுக ஆட்சியில் அந்த சட்டம் செல்லாதா? மனசு இல்ல, கொடுக்கிற மனசு இல்ல. இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்ல, அதுல ஆர்வம் காட்டல, அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்றுதான் நான் கருதுறேன். ஏங்க இதுல என்ன இருக்குது? இதுல யாரையும் மறைக்க முடியாது. யாருக்கு எவ்வளவு இருக்குது அதானே பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல யாருமே ஏமாற்ற முடியாது. இதுல யாருக்குமே பாதகம் கிடையாது, சாதகமும் கிடையாது. இது ஒன்றும் யாரையும் பழி வாங்குற எண்ணமோ யாரையும் உதாசீனப்படுத்துற எண்ணமோ இல்லை என்று நான் கருதுறேன். திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற அது ஒண்ணுதான் போராடுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? ஒரு 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றாங்க. மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல. அதுல நீங்க சொல்ற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு, அதை நடைமுறைப்படுத்தல. அதை சுட்டிக்காட்டி தான் அவர்கள் போராட்டம் பண்றாங்க. இன்னொன்னு இப்போ அறிவிச்சிருக்கிறார், அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை நிறுத்தி இருந்தாங்க. இப்போ 1/4/2024 கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்றார், அண்ணா திமுக ஆட்சி தான் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு தவறான தகவல்.
அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது கொரோனா காலம் பணிக்கே வரல. பணிக்கு வராதனால சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது. அப்போ அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. அதிமுக ஆட்சியில் நிறுத்தல. அவர்கள் ஆசிரியர்களோ அரசு பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. இதுதான் நிலைமை. மீண்டும் அதிமுக வந்தா இதாங்க அவையில் 1/4/27 கொடுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை நிறுத்தினது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அவர் பழைய ஓய்வு திட்டம் அதிமுக வந்தா வாய்ப்பு இருக்கா நிறைவேற்ற? சார் அதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும், எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதையெல்லாம் உணர்ந்து தான் போடுவோம். இவையிலாட்ட வேணுமெனே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தல் பல்ட்டி அடிப்பாங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் பார்த்தாங்களா, எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆகா தங்கமே அது பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க. இப்ப என்னாச்சு? காஞ்சி போய் போராட்டம் நடத்திட்டு இருக்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது இருக்கின்ற என்பது தெரிந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நிதி நிலைமையும் நாங்கள் பார்ப்போம். ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது. அதனாலதான் மக்கள்கிட்ட இன்னைக்கு செல்வா குறையாம இருக்குது. எந்த இடத்துலயும் எங்களுடைய ஆட்சியில் இப்படியெல்லாம் பேசவே இல்லையே.